இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ சிறகடிக்க ஆசை சீரியலை பொறுத்த வரைக்கும் இந்த சீரியலில் திருப்பி 100வது தடவையாக விஜயா எப்படியாச்சும் மீனாவையும் முத்துவையும் நோகடிச்சு வீட்டை விட்டு வெளில அனுப்பிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணுறாங்க. என்ன ஒரே ஒரு வித்தியாசம் அப்படின்னு பார்த்தா இந்த தடவை அது ஓப்பனாகவே சொல்லிடுறாங்க இவங்களை வீட்டை விட்டு அனுப்பணும். ஆனால் ஆரம்பத்துலேருந்தே அவங்க செஞ்ச காரியங்கள் எல்லாமே இவங்களை வேணுனே கஷ்டப்படுத்தியும் காயப்படுத்தியும் வெளில அனுப்பிடணும், உதாசீனப்படுத்துறது இல்லை டேரெக்டாக வார்த்தையிலே ஒன்றும் இல்லைங்கிறது சொல்கிறது. முத்துவையும் மீனாவையும் ஈக்குவலாக திட்டுவாங்க. மீனாவை எப்படி திட்டுறாங்களோ அதே மாதிரி முத்துவையும் பல சமயங்கள் திட்டுறாங்க. இவன் ஒரு உதவாக்கார தண்டம், இவனால் என்ன இருந்திருக்கு, இவன் ரவுடி பை தான், பொறுக்கி பை தான். ஈவன் போலீஸ் விசாரிக்க வந்தபோது கூட சம்மந்தமே எல்லாம் மனோஜை விசாரிக்க வந்தால் இது இந்த முத்து தான் பண்ணானா, அவன் ஊரில் இல்லை ரவுடி பை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இந்த அளவுக்கு மோசமாக ஒரு அம்மா இருக்க முடியுமா அப்படிங்கிற கேள்வி நமக்கு ஏற்கனவே இருந்ததான் செஞ்சுன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இந்த சமயத்தில் முத்துவையும் மீனாவையும் அனுப்பணும் அப்படின்னு இவங்க போட்ட பிளானை தெரிஞ்சுட்டு அண்ணாமலை என்ன முடிவெடுக்க போகிறாருங்கிறது ஒரு பக்கம்னா, இன்னொரு பக்கம் மீனாவும் ஸ்ருதியும் நெருக்கமாக இருக்கிறது உங்களுக்கு ரொம்ப உறுத்துது கண்ணை. அவங்க ஸ்ருதி நிறைய மீனாவுக்கு சப்போர்ட் பண்ணுறது அவங்களுக்கு பிடிக்கவே இல்லை. ஏன்னா ரோஹினி கூட சேர்ந்து ஆமஞ்சாமி போட்டுருப்பாங்க. ஆமாங்க ஆண்டி, இந்த மீனை ரொம்ப விவரம் தான் ஆண்டி, நான் இன்னசென்ட்னு நினச்சேன், ரொம்ப திமிரு தான் ஆண்டி அப்படின்னு ஏற்றி விட்டுட்டு இருப்பாங்க. அவங்களுடைய சொந்த பகையும் சேர்த்துட்டு அவங்களுக்கு தெரியும் பகையே இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அவங்களோட பையனை காப்பாற்றினது அவங்க அம்மாவை காப்பாற்றின வரைக்கும் எல்லாம் மீனாக தான் பண்ணியிருக்காங்க. அந்தளவுக்கு நன்றி கெட்ட ஒரு ஜென்மம் தான் ரோஹினிங்கிறதும் தெரியும், மனோஜ் அதை விட மோசம் வருது நமக்கு தெரியும். ஸோ அந்த கப்பலை பற்றி ஒன்றும் இல்லை. இப்போ ஸ்ருதி இதுக்கு மேலே திருப்பி வேலை இல்லைங்கன்னா வேலை செய்வான்னு சொல்லிட்டு இருக்கும்போது உங்களுக்கு வேலை செய்ய பிடிக்கலையா, இல்லை வேலை கிடைக்காம இங்கே இருக்கீங்களா? உங்களுக்கு என் ஆஃபீஸ்லேயே டப்பிங்க்கு ஒரு வேலை இருக்குது, நான் உங்களுக்கு வேலைக்கு ஏற்பாடு பண்ணுறேன், நீ என் கூட வாங்க, என் கூட ஒர்க் பண்ணுங்கள். ஒர்க் பண்ணாலே போதும், உங்களுக்கு இருக்க அந்த பிரச்சனையெல்லாம் போயிடும். பணமும் உங்களுக்கு தேவைப்பட்டால் இப்போ அவர் டிரைவராக தானே இருக்கார், எவ்வளோ பெருசாக பணம் வரப்போகுது, இங்கே நல்ல ஒரு சம்பளமும் இருக்கும். கூடவே நம்ம ரெண்டு பேர் ஒன்றா சிஸ்டர்ஸாக கோ சிஸ்டர்ஸாக ஒன்றா நம்ம போகலாம். ப்ளஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்க திறமைக்கு உங்களுக்கு வருமானமும் கிடைக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போனால் நல்லாயிருக்கும். விஜயா தடுக்க நினச்சா கூட ஸ்ருதியே கம்பல் பண்ணி அதெல்லாம் இல்லை ஆண்டி அவங்க வந்துடுவாங்க, சமைக்கிறதானே நீங்கள் பார்த்துக்கோங்க, நீங்கள் வீட்டில் தானே இருக்கீங்க அப்படின்னு கூப்பிட்டு மட்டும் போனாங்கன்னா சூப்பராக இருக்கும். உங்களுக்கு என்ன தோணுது, ஸ்ருதி அப்படி பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா இப்போ சிறகடிக்க ஆசை